அவளை இதயம் தேடுதே யாரது என்னில் ஒரு சடுகுடு சடுகுடு காலை மாலை நடக்கிறதே கண்ணில் தினம் கதகளி தூங்கும் போது தொடர்கிறதே இரவிலும் அவள் பகலிலும் அவள் மனதினை தொடுவது தெரிகிறதே கனவிலும் அவள் நினைவிலும் அவள் நிழலென தொடர்வது பொறுகிறதே இருந்தாலும் இல்ல அவளை இதயம் தேடுதே யாரது யாரது எதுக்கு நேகமா அடுப்பாங்கரையில இருந்து இந்த கத்து கத்துறா உன்னால தோசை சுட முடியாட்டி வா நான் சுட்டுக்கிறியேன் அம்மாச்சி பேசாம சாப்பிடு நான் செம கோவத்துல இருக்கேன் இந்த பாரு நேகம்மா உன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்றது சமைக்க முச்சில கோவத்துல சமைக்க கூடாது அந்த சாப்பாடு ருசியாவே வராது சமைக்க முச்சில சந்தோஷமா சமைச்சா மட்டும்தான் சாப்பாடு சுமாரா இருந்தாலும் ருசியா இருக்கும் ஆமா அம்மாச்சி உனக்கு என்ன வாய்க்கிலேயே வக்கனையே பேசுவா தோசை சுடுற எனக்கு தானே தெரியும் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அம்மாச்சி தோசையை சுட்டுட்டு கல் எடுத்து வைக்க முடியல கொஞ்சம் எண்ணெய் தடவி வைன்னு சொல்லியிருக்கலாம் அம்மாச்சி நீ அப்படியே தூக்கி வச்சிருதா இப்ப பாரு அந்த கல்ல திருப்பி ஊத்துனா தோசை வரவே மாட்டுது பிஞ்சி பிஞ்சி வருது எனக்கு எரிச்சலா இருக்கு தெரியுமா இந்த தோசையை ஊத்த பிஞ்சி வருதுன்னு தான் இந்த கோவமாகும் பிஞ்சா என்ன தோசையை எடுத்துட்டு வா நம்ம என்ன முழு தோசையா வட்டமா உருட்டியா வாக்குல வைக்க போறோம் பிச்சு பிச்சு தானே சாப்பிட போறோம் அதனால பிஞ்சா பரவாயில்ல அம்மாச்சி சாப்பிடுறேன் எடுத்துட்டு வா அம்மாச்சி நீ பிஞ்சாலும் சாப்பிடுவா அம்மாச்சி ஆனா சுடுற எனக்கு வட்டமா தோசை வந்தாதானே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் எனக்கு இந்த தோசைகள் பிடிக்கவே இல்லை அம்மாச்சி அண்ணன்ட்ட சொல்லி ஒரு புது தோசைகள் வாங்க சொல்லணும் சரிம்மா சாயந்தரம் அண்ணன் வருவான்ல அப்ப அவன்கிட்ட சொல்லு அவன் வாங்கி தருவான் என்ன மாச்சி இந்த நேரத்துல தோசை சாப்பிட்டுட்டு இருக்கியா வயசானவங்களுக்கு இந்த நேரத்துல தோசை சாப்பிட்டு செரிக்குமாங்க ஒரு இட்லி இல்லது இடியாப்பம்னு சாப்பிட வேண்டியதானே அடா எடுபட்ட பயல இது வயிறு மாஞ்ச உடம்பு நேரத்துல எது சாப்பிட்டாலும் செரிக்கும் என்ன மாச்சி உன் உடம்புல வைரமா அப்போ உன்னை அடகுகள்ல வித்தா ஒரு 60 கிலோத்துக்காவது தேரம் 60 கிலோனா எப்பா இவ்வளோ காசு அப்போ ஆல்வின் கடத்தையும் கொஞ்சம் அடிச்ச மாதிரி இருக்கும் அப்புறம் எங்க கடையும் கொஞ்சம் டெவலப் பண்ணிடலாமே லூசு பயல இது வயிறு மாஞ்ச உடம்புன்னு தான் சொன்னேன் என் உடம்ப கொண்டு அடகு கடையில கொடுத்தான்னு வச்சுக்கோ ஒரு ரூபாய்க்கு யூஸ் கிடையாது என் உடம்பு ஆமா இந்நேரத்துக்கு நீ எங்க வந்திருக்கா கடையை விட்டுட்டு ஓ அதுவா மாச்சி தண்ணி குடிச்சிட்டு போலாமேன்னு வந்தேன் என்னது தண்ணி குடிக்க வந்திருக்கியா ஏல அந்த ஆல்வின் தான் கேன் கணக்கா அங்க கமுத்தி வச்சிருப்பானே எல்லாரும் தண்ணி குடிக்கட்டும் நீ அங்க இல்லாத தண்ணி அங்க வந்து குடிக்க வந்தா அங்க தண்ணி இருக்குதா மாச்சி அதெல்லாம் குடிச்சா தொண்டை ஒரு மாதிரி கரகரன்னு இருக்கு சூடா இருக்கா மாச்சி அதான் வீட்டுக்கு வந்தா நல்ல சில்ல தண்ணி குடிக்கலாமேன்னு வந்தேன் ஓ அப்படின்னா வீட்டுல இருக்கிற பானை தண்ணியை குடிக்கலான்னு வந்தியோ சரி நில்லு நேகாவை எடுத்துட்டு வர சொல்றேன் ஐயோ அம்மாச்சி பானை தண்ணியா எனக்கு ஆல்ரெடி சூடு பிடிக்குது அம்மாச்சி எனக்கு ஃப்ரிட்ஜ்ல இருந்து சில்லுன்னு தண்ணி குடிக்கணும் போல இருக்கு சூடு பிடிக்கா ஆமா நீ வெட்டி முறிஞ்சி செய்யற வேலைக்கு உனக்கு சூடு தான் பிடிக்கும் ஐயோ போய் இந்த கிளவிக்கிட்ட வந்து வாட்டிக்கிட்டேனே நீ நேகா எங்க இருக்கா அந்த விஷயத்த சொல்லிட்டு போலான்னா அவளை கண்ணுலயே காணும் அம்மாச்சி தோசை போதுமா வேணுமா எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா போதுன்னா சொல்லு நான் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவேன் ஓ அப்படின்னா நம்ம ஆளு கிச்சன்ல இருக்காளா இதோ உன்னை பார்க்க வரேன் ஏல சதீஷ் அங்க எங்க போற அடுப்படிக்கு கிச்சன்ல தானே இருக்கா அம்மாச்சி அதான் கிச்சன்ல போய் நல்ல சில்லுன்னு கூலிங் தண்ணி குடிக்க போறேன் போ அடுப்படிக்கு தானே போற அங்கதான் என் பேத்தி கோவத்துல தோசை வரல நீ பியாய் மாதிரி கத்திக்கிட்டு நிக்கிறா அவட்ட போய் நில்லு 2 பூச்சை பூசுவா வாங்கிட்டு வா இதெல்லாம் ஒரு தோசைக்கல்லா இந்த தோசைக்கல்ல அப்படியே உடச்சி தூர வீசிடலாம் போல இருக்கு தோசை ஃபுல்லா பிஞ்சி வருது பண்ணாட தோசை ஐயோ நம்ம ஆளு தோசையோட போராட்டிட்டுல இருக்கா அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் ஏமா உனக்கு என் மேல என்ன கோபம் இப்படி கரிஞ்சு போன தோசையால என்ன அடிக்கிற Tak tin tin ta ta tak tin tin ta நினைச்சேன் அப்பமே நினைச்சேன் என்னடா நல்ல வர்ற தோசைலாம் பிஞ்சி வருதே நம்ம வீட்டுல ஏதோ தேவையில்லாத தீய சக்தி உள்ள வந்துட்டோனே ஆனா இப்ப தானே தெரியுது நீ வரப்பை தான் என் தோசைலாம் பிஞ்சு வந்திருக்கு
ஆமாமா, நான் வர போய் தான் உன் தோசை பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கேன். இல்லாட்டி நான் மட்டும் நீ வட்டமா அந்த நிலா மாதிரி சுட்டு தள்ளிடுவ பாரு. தோசையை சுட்டு தள்ளுறனோ இல்ல அள்ளுறனோ அது ஏன் இஷ்டம். உனக்கு என்ன எங்க கிச்சன்ல வேலை? நீ எதுக்கு இங்க வந்த? Tak, din, din. ஏம்மா கொஞ்சம் பொறுமை. சரி, நான் ஒரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு வந்தா ரொம்ப தான் துள்ளுதான். நீ சொல்ற விஷயம் எதுவுமே தேவையில்லாத விஷயமா தான் இருக்கும். அப்படி என்ன முக்கியமான விஷயத்த சொல்லி கிழிக்க போற? இப்ப நான் சொல்லட்டுமா வேண்டாமா? சரி, பாவன்னு வந்தா ரொம்ப தான் சீனை போட்டுட்டு இருக்கா. சொல்லி தொலை. நீ மூஞ்ச அப்படி கரைவு மூஞ்ச மாதிரிலாம் வச்சிருந்தா நான் சொல்ல மாட்டேன். மூஞ்ச நல்லா நார்மலா வை, சரி, அப்பதான் சொல்லுவேன். இந்த சிரிப்பு போதுமா? அமுகு டுமுகு அமால் டுமால் அமுகு டுமுகு. அம்மா, நீ சிரிக்காட்டி கூட பரவாயில்லம்மா, நீ நார்மலா இரு, அது போதும். வாய மூடுமா. என்ன சாத்த குறை? என்னோட தடவை சிரின்னு நினைச்சுக்கோ, நான் இப்படிதான் சிரிப்பேன். ஆமா, என்ன விஷயமா என்ன பார்க்க வந்தா சொல்லு. அம்மா, உன் தங்கச்சி ராதா எங்க? அவ ஃப்ரெண்டோட கேக் சாப்பிட்டு வரேன்னு பேக்கரிக்கு போயிருக்கா. ஏன் கேக்குற? ஆமா, அவ பேக்கரிக்கு போயிருக்கான்றத உங்க அண்ணிட்ட நீ சொன்னியா? அண்ணன்கிட்ட நான் சொல்லலையே. அவ பக்கத்துல இருக்க பேக்கரிக்கு தானே போயிருக்கா. அதையே அண்ணன்கிட்ட சொல்லணும். சீக்கிரத்துல வந்துருவேன்னு சொன்னா. சரி, வந்துருவேன்னு நான் சொல்லல. கிழிச்ச. அவ ஒன்னும் பக்கத்துல உள்ள பேக்கரிக்கு போல, அங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு தெரியுமா, அங்கதான் போயிருக்கா. நம்ம ஸ்வாதி பஜாருக்கு போயிட்டு வந்தால, வழியில அவளை பார்த்தாலாம். ஸ்வாதி அதை வந்து ஆல்வின் கிட்ட சொல்லிட்டா. இப்ப ஆல்வின் கோமா அவளை கூப்பிட்டு போயிருக்கா. நீ வேற ஆல்வின் கிட்ட சொல்லலையா, அதனால உன் மேலேயும் கோவமா இருக்கா. எனக்கு மனசு கேட்கல, உன்கிட்ட சொல்லிடலாமேன்னு தான் வந்தேன். சரி, நீ பார்த்து கவனமா இருந்துக்கோ, அதை சொல்லதான் வந்தேன். ஹோட்டலுக்கு போயிருக்கா? ஹோட்டல்ல இவருக்கு என்ன வேலை? இந்த எருமை மாடு பக்கத்துல இருக்க பேக்கரியில போய் ஒரு கேக் சாப்பிட்டு வரேன்னு தானே சொல்லிட்டு போனா. ஐயோ, அண்ணன் கோவப்படுவானே. சரி பதறாத. அவ ஏதோ சின்ன பிள்ளை விளையாட்டுத்தனமா போயிட்டா. அவன் வந்தோடனே ரொம்ப திட்டாதீங்க என்ன. அவகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லுங்க, அவ புரிஞ்சுப்பா. சரி, நான் கடைக்கு போறேன். நான் அப்படியே கடையை திறந்து போட்டு வந்துட்டேன். உங்க அண்ணன் பார்த்தா அவ்வளவுதான் திட்டுவா. நான் கிளம்புறேன், சரியா? இந்த ராதா இப்படி பண்ணுனா? ஐயோ, அண்ணன் வந்துட்டான். நான் செத்தேன். நீங்க அண்ணன் என்ன பண்ண போறானோ தெரியலையே. என்னது, உங்க அண்ணன் வந்திருக்கானா? ஏண்டி, நான் தாண்டி பயப்படணும். கடையை திறந்து போட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கேனே. உங்க வீட்டுல மட்டும் உங்க அண்ணன் நான் பார்த்துட்டான்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான். என்ன இந்த இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவான். ஐயோ, ஆமா, உன்னோட நான் நிக்கிறத பார்த்தா என் அண்ணன் கூட கொஞ்சம் கோவப்படுவான். போ, வெளியே போ. ஏய், எங்கடி வெளியே போக சொல்ற? உங்க அண்ணன் வெளியே தானே நிக்கிறான். வெளியே போனா நான் மாட்டிக்கிட மாட்டேனா? நான் வேணும்னா உன் பின்னாடி ஒளிஞ்சுக்கிடவா? அது உன் அண்ணன் வரான்ல, அதனால உன் பின்னாடி கொஞ்ச நேரம் ஒளிஞ்சுக்கிறிய. ஐயோ கடவுளே, இவன் கிறுக்கனா இல்ல கிறுக்க மாதிரி நடிக்கிறானான்னு தெரியலையே. டேய், நீ எவ்வளவு பெரிய உருவமா இருக்கா. என் பின்னாடி நின்னா எப்படிடா எங்க அண்ணனுக்கு தெரியாம போகும்? போடா, வேற எங்கேயாச்சும் போய் ஒளிடா. வேற எங்க போய் ஒளியுறது? ஏய், என்னடா பண்ற? நான் ஒளிஞ்சிருக்கேன், ஹைட் அண்ட் ஸ்டிக். உங்க அண்ணனால என்ன இப்போ கண்டுபிடிக்க முடியாதுல. ஐயோ, இவனை வச்சுக்கிட்டு கடவுளே, இந்த செவுத்துலயாச்சும் முட்டி என் மண்டையை உடச்சிடலாமான்னு இருக்கு. அட எருமை, எங்க அண்ணன் வந்தான்னு வச்சுக்கோ, உன்னதாண்டா மிதிப்பான். குடல் வாய் வெளியே வந்துரும்டா. என்னது, குடல் வாய் வெளியே வந்துருமா? இந்த பாடா, என்ன கொஞ்ச நேரம் இப்படி படுத்திருந்தான்னு வச்சுக்கோ, என் அண்ணன் மிதிக்கிறானோ என்னமோ, நான் மிதிச்சு உன் குடலை வெளியே எடுத்துருவேன். உனக்கு ஐயோ, எருமை மாடு மாதிரி வளர்ந்துருக்கல்லடா. எங்க ஒளின்னு கூட உனக்கு தெரியாதடா. டேய், வேற எங்கேயாச்சும் போய் ஒளிடா. ஓ, அப்போ இது சரியில்லையோ ஒளியறதுக்கு? சரி, இப்ப பாரு நான் எவ்வளவு சூப்பரான இடத்துல போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு. பாடி, எங்கேயோ போய் ஒளிஞ்சு தொலைஞ்சிட்டான். கண்ணுக்கு தெரியல.
அம்மாச்சி அம்மாச்சி என்னடா நேகம்மா என்ன தோசை சுட்டுக்கிட்டு தான் இருக்கியாங்க அந்த சதீஷ் பையன் வந்தானே அவன் என்ன பண்றான் சவுண்டே இல்ல அவன் எங்கதான் இருக்கான் ஆமா அண்ணன் வந்துட்டானோ அண்ணனா இல்லையம்மா அப்பனா அண்ணன் வண்டி சவுண்டு கேட்டுச்சு அந்த வண்டி சவுண்டு நம்ம ஆல்வின் இது இல்லம்மா பக்கத்து வீட்டு ஜான்சனி புதிய வண்டி அவன் தான் வந்திருக்கான் அப்பா அப்ப நான் அது அண்ணன் வண்டி இல்லையா கொஞ்ச நேரத்துல என் உயிரே போயிருச்சு அம்மா அந்த எருமை மாடை எங்க காணும் என்ன தானே தேடிட்டு இருந்தேங்க டார்லிங், இதோ வந்துட்டேன். ஆளு மூஞ்சியும் பாரு ஏடா அண்ணேன்னு சொன்னதுக்கு இந்த மாதிரி தொட நடுங்குற ஆனா எந்த தைரியத்துல இப்பெல்லாம் வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா உன் மேல இருக்கிற லவ், காதல், அன்பு இந்த தைரியத்துல தான் வந்து பேசுறேன். அப்படின்னா என் மேல இருக்கிற காதல்ல தான் சார் பேசுறீங்க. அப்போ எனக்கு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, எங்க அண்ணன் வந்துருவான். எங்க அண்ணன் வந்தானே இந்த டயலாக் பேசு, அப்போ நான் நம்புறேன். சும்மா உன்னை நான் காதலிக்கணும்னா எனக்கு என் உயிர் முக்கியம். அதை உன் அண்ணன் கிட்ட வீணா கொடுத்து நான் சின்ன பின்ன ஆக்க விரும்பல. அதனால நான் இப்போ போயிட்டு அதுக்கப்புறம் வரேன். இந்த பொழப்புக்கு நீ எங்கேயாச்சும் போய் என்ன பிச்சை எடுக்கலாம்னு சொல்றியா? போன உங்களெல்லாம் நான் எவ்வளவு பார்த்து வளர்க்குறேன். ஆனா ஒரே நிமிஷத்துல என் கண்ணுல மண்ணத்தை விட்டு நீ உன் ஃப்ரெண்ட்ஸோட அங்க போயிருக்க. அண்ணா உங்ககிட்ட சொல்லாம நான் நீ எங்கேயுமே போக மாட்டேன்னா அண்ணா கோவப்படாதண்ணா. ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு உன் மேல நான் கோவப்படாம தூக்கி வச்சு கொஞ்சணுமா? என்னாச்சு ஆல்வின்? இந்த ராதா பிள்ளை ஏன் கீழே விழுந்து கிடக்கா? அதான் அழுதுகிட்டு இருக்கா. இந்த பிள்ளைக்கு என்னாச்சுப்பா? அம்மாச்சி நேஹா இவ ராதா எங்க போனான்னு உனக்கு தெரியுமா? தெரியல, அந்த பக்கத்துல இருக்கிற பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கா. என்னது ஹோட்டல் போனாலா? அவ ஹோட்டல் போனது உனக்கு எப்படி தெரியும்? அவ அப்ப உன்கிட்ட சொல்லித்தான் போனாலா? ஐயோ தெரியாம சதீஷ் சொன்னது உளறிட்டுமே. ஏதாச்சும் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதான். அண்ணா அவ ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு எனக்கு தெரியாதுண்ணா. ஆனா அந்த ஹோட்டல் பக்கத்துல ஒரு சின்ன பேக்கரி இருக்குல்ல, அங்க போய் கேக் சாப்பிட்டுட்டு வரணும் இவளும் அனிதாவும் சொல்லிட்டு போனாவண்ணா. அதுதானே எனக்கு தெரியும். சரி, ராதா தான் கேக் சாப்பிட போறான்னு உனக்கு தெரியும்ல. நீ உடனே என்ன பண்ணிருக்கணும்? எனக்கு கால் பண்ணி அண்ணா அவ போறேன்னு சொல்றா, அனுப்பவே வேண்டாமா கேட்டுக்கணும்ல. நீ பாட்டுக்கு நீயே அனுப்பிவிட்டா என்ன பழக்கம் நேஹா? அது வந்து பக்கத்துல தான் போயிட்டு வரேன்னு சொன்னா, போயிட்டு உடனே வந்துருவான்னு நினைச்சேன். நீ நல்லா நினைச்ச நேஹா, இவையெல்லாம் பக்கத்துல இருக்கே அந்த ஹோட்டலுக்கு போயிருக்காரு. இதை பார்த்துட்டு வந்து சுவாதி என்கிட்ட சொல்றா. நான் நல்ல வேலை கரெக்டான நேரத்துக்கு போனேன். அங்க ஏதோ ஒரு பொறுக்கி ராதா கிட்ட தப்பா பேசிட்டு இருந்தான். அங்க நல்ல வேலை சரியான நேரத்துக்கு நான் போனேன். இல்லாட்டி ஏதாவது தப்பு தண்டனை நடந்துட்டா யார்கிட்ட நம்ம போய் கேட்க முடியும்? இல்ல யார்கிட்ட போய் தான் நம்ம சொல்ல முடியும்? சொல்லு. அட கழுத, அவன் உங்களை எப்படி பார்த்து பத்திரமா வளர்க்குறான். ஆனா நீ தின்னு கொழுப்பு யாரி எங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து கொடுக்கணும்னே இப்படி அலையிறியா? அம்மாச்சி நான் தெரியாம போயிட்டேன் அம்மாச்சி. இனி நான் போகவே மாட்டேன் அம்மாச்சி. ஆமா, இனி போக மாட்டாலாமே. இப்போ நீ பால் குடிக்கிற பச்சை புள்ளியா விவரம் தெரியாம போயிட்டான்னு சொல்றதுக்கு எரும மாடு உனக்கெல்லாம் அடிப்பட்டாத குறைதான். அம்மாச்சி வலிக்குது அம்மாச்சி, அடிக்காத அம்மாச்சி, வலிக்குது அம்மாச்சி. அவளை விடுங்க அம்மாச்சி, ஏதோ தெரியாம பண்ணிருப்பா அம்மாச்சி, விடுங்க அம்மாச்சி. அட பாவி மவளை, இப்படி எங்க வயிற்றுல புளிய கரைச்சிட்டியே. அங்க ஏதாவது கூட ஏதாவது நடந்துச்சுன்னா நாங்க எங்க போக வேண்டி? யார்கிட்ட போய் நிப்போம்? போதும் அடிக்காதீங்க, இனிமே அடிக்க வேண்டாம். நானே அங்க 2 அரை போட்டு தான் அவளை கூட்டு வந்திருக்கேன். இனிமே புரிஞ்சுப்பா, இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன். அண்ணா நான் இனி எங்கேயுமே யார் கூப்பிட்டாலும் போக மாட்டேன்னா. உங்ககிட்ட சொல்லாம நான் எங்கேயுமே போக மாட்டேன்னா. நான் இனி உனக்கு கெட்ட பேர் வர்ற மாதிரி நான் எங்கேயும் போகவே மாட்டேன்னா. பாருங்கடி, இந்த உட்காந்துருக்கேன் இந்த பயவுல உங்க 2 பேத்துக்காக தாண்டி அவன் வாழ்க்கையே தொலைச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்க இவன் முகத்தை பார்த்தாச்சும் இனி இந்த மாதிரி தப்பு பண்ணாம இருங்கடி. உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா இவனால தாங்கிக்க முடியாது, தெரிஞ்சுக்கிடுங்க. அம்மாச்சி நீங்க சொல்றது எனக்கு புரியுது அம்மாச்சி.
அண்ணன் எங்களுக்காக தான் வாழ்றானி எங்களுக்கு தெரியும் அம்மாச்சி. நான் ராதா கிட்ட இந்த மாதிரி தப்பு பண்ணாத நீ எடுத்து சொல்றேன் அம்மாச்சி. இந்த பாரு ராதம்மா, உனக்கு அண்ணன் மேல கோவம் இருக்கும் தான். அண்ணன் இவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருக்கானே, நம்மளெல்லாம் வெளியே விட மாட்டானே, எல்லா பிள்ளைங்களும் போகுது, நம்மளால போக முடியலன்னு அண்ணன் மேல கோவம் வருத்தம் எல்லாம் இருக்கும் தான். இருந்தாலும் நம்ம அவங்கள மாதிரி இல்லடா. நம்ம வாழ்க்கை வேற, அவங்க வாழ்க்கை வேற. நம்மளே அம்மா அப்பா இல்லாம வேற ஒரு கோட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம எப்போ ஒரு பிரச்சனைக்குள்ள மாட்டுவோம், நம்மளை எப்படிலாம் அசிங்கப்படுத்தலான்னு அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே ஒரு சில பேர் இருக்காங்க. ஒருத்தர் என்ன, நம்ம சொந்தக்காரன் கூட அப்படித்தான் நினைப்பாங்க. அண்ணன் திரும்ப திரும்ப இதே சொல்றேன்னு உங்களுக்கு போர் அடிக்கலாம், கோவம் வரலாம். ஆனா இதுதாம்மா உண்மை. ஏன் நம்ம சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது நம்ம ஊர்ல நம்ம சொந்தக்காரங்க நம்மளை பார்த்து என்ன சொன்னாங்க? இவங்களுக்கு அம்மாவும் இல்ல அப்பாவும் இல்ல, அனாதைங்க. உங்க அண்ணன் ஏதாவது ஒரு ட்ரெஸ் நேரம் போயிடுவான், தங்கச்சிங்க எவனையாவது எடுத்துட்டு போயிடுவாங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? ஏன் இந்த குடும்பமே சீரழிஞ்சு போயிடும்னு சொல்லி சிரிச்சாங்க தானே? உங்களுக்கு தெரியும் தானே? ஆனா நம்ம சொந்தக்காரங்க சொன்ன மாதிரி நடந்துடக்கூடாது, அவங்க கண்ணு முன்னாடி நம்ம நல்ல கௌரவமா வாழணும்னு சொல்லிட்டு அதனாலதான் அண்ணன் உங்களுக்கு சென்னை கூட்டு வந்து படிக்க வச்சு இப்போ நம்ம நல்ல நிலைமையில தான் இருக்கோம். நம்ம நல்ல நிலைமையில இருக்கிறத பார்த்து அவங்களே வியக்கதான் செய்யறாங்க. அதுல ஒரு சின்ன தப்பு நடந்து அது அசிங்கமாகி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு நாள் அண்ணன் உங்களுக்கு வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாம ஆயிடுமா? புரிஞ்சுச்சாமா? புரியுதுண்ணா. ஒன்னும் இல்ல நேகாமா, நீ என் கூட இருந்து நம்ம படுற கஷ்ட நஷ்டத்துல நீ பாத்துவ. ஆனா இவ அப்படி கிடையாது. அதனாலதான் இவகிட்ட திருப்பி சொல்றேன். உனக்கு புரியுதா என்ன? புரியுதுண்ணா. நான் உன்னை அசிங்கப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் பண்ண மாட்டேண்ணா. இனி நீ என்ன திட்டுற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேண்ணா. சாரிண்ணா. சரி நேகாமா, அவளை சாப்பிட்டுட்டு போய் தூங்க சொல்லு. சரிண்ணா. அண்ணா நீ சாப்பிடுறியா? உனக்கு சாப்பாடு போட்டுட்டு வரட்டுமா? வேண்டாமா வேண்டாம், அண்ணனுக்கு பசிக்கல. இவ பண்ணால அதுவே அண்ணனுக்கு வயிறு நிறைஞ்சு இருக்கு, போதும். சரி விடுப்பா ஆல்வின், ஏதோ புத்தி கெட்டு போய் சின்ன பிள்ளைத்தனத்துல அப்படி பண்ணிட்டா. ஆமா, நீ கடைக்கு கிளம்புறியோ? கடையை பூட்டணும்ல? இல்லாமாச்சி, நான் வரும்போதே சதீஷ் போன் பண்ணி சொல்லிட்டேன், நீ கடை அடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து சாவியை கொண்டு வந்து கொடுத்துருன்னு. எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குதாமாச்சி, நான் படுக்க போறேன். சரிடி, அழாத. நீ பண்ணணும் தப்பு தானே. பேக்கரிக்கு போறேன்னு சொல்லிட்டு அவ்வளவு பெரிய ஹோட்டலுக்குலாம் போலாமா? சரி கண்ணீரத்தோட வா, ரூமுக்கு போலாம். சரிக்கா. அம்மாச்சி. என்னப்பா? அம்மாச்சி, தங்கச்சி ரொம்ப பாவம். அவளை நான் அடிக்கவும் செஞ்சுட்டேன், ரொம்ப திட்டவும் செஞ்சுட்டேன். அம்மாச்சி, அவ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பாள. நான் அடிச்ச நேரத்துல அவ அம்மாவை பத்தி யோசிச்சிருப்பாள. சரி விடுப்பா, நீ என்ன வேணும்னே அவளுகளை திட்டுனா? அவளுக்கு பண்ணதும் தப்பு தானே. இன்னைக்கு திட்டுனாதான் நாளைக்கு இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டாளுங்க. எப்பவுமே செல்லம் கொடுத்துக்கிட்டு இருந்தா அது நல்லதுக்கு இல்லப்பா. அடிக்கடி இப்படி கண்டிக்கணும் பிள்ளையில. அம்மாச்சி, நேஹா கல்யாணத்தை பத்தி நேஹா கிட்ட பேச சொன்னல உங்களை, அவகிட்ட நீங்க ஏதாவது பேசுனீங்களா? இல்லப்பா ஆல்வின், சரி அவசரப்படாண்டா, பையா பேசிக்கிடலாம்னு நினைச்சேன். சரி நான் பேசி பாக்குறேன். சரி அம்மாச்சி, அவகிட்ட இந்த கல்யாணத்தை பத்தி பேசி பாருங்க. பேசி ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க அம்மாச்சி. சரிப்பா, நான் பேசிட்டு சொல்றேன். சரி நீ போய் படு, நான் உனக்கு கொஞ்சம் சூடா காப்பி எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் தலைவலி கேக்கும். சாரிடா ராதா, எனக்கு தெரியும் நீ ஏதோ விளையாட்டுத்தனமா தான் அங்க போயிருப்பேன்னு. ஆனா அம்மா அப்பா இல்லாம அண்ணன் வளர்த்த பசங்க, அதனாலதான் அங்கங்க இப்படி அலையுதுங்கன்னு 4 பேர் பார்த்து தப்பா சொல்லிடக்கூடாதுல்ல. அதனாலதான் அண்ணன் உங்ககிட்ட ரொம்ப ஆசையா பிஹேவ் பண்ணிட்டேமா. சாரி. ராதாமா, ஏன் உட்காந்துக்கிட்டே இருக்கா? வந்து படுமா. இல்லக்கா நீ தூங்கு, நான் கொஞ்சம் கழிச்சு தூங்குறேன். வேண்டாமா, அண்ணே நம்மள இப்படிலாம் திட்டானே, நீ கவலைப்படுறியம்மா? ஐயோ இல்லக்கா, நான் ஏன் அண்ணன் மேல கோவப்பட போறேன்? நான் தப்பு பண்ணேன், அண்ணன் திட்டுனா அவ்வளவு தானே. சரி அப்புறம் ஏமா உட்காந்துக்கிட்டே இருக்கா? வந்து படுவா, தூங்கு, எல்லாம் சரியா போயிரும். நீ தூங்குக்கா, எனக்கு தூக்கம் ஆரம்பிச்சுல, நான் தூங்குறேன்க்கா. சரிடா, அக்கனுக்கு தூக்கம் வருது, நீ சீக்கிரம் படுத்து தூங்கு. பாவம் அந்த போலீஸ்காரன் நமக்கு ஹெல்ப் பண்ண வர போய் அண்ணங்கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டான். அண்ணன் அவன் நல்லதுதான் செஞ்சான்னு தெரியாம உள்ள வச்சு லாக் போட்டு வந்துட்டானே.
சாப்பாட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவானோ? வெளியே போயிருப்பானா இல்ல அந்த ரூமுக்குள்ளதான் இருப்பானா? நம்ம போய் அவனை திறந்து விட்டுலாமா? பாவம் இல்ல, என்ன பண்ணுவான் உள்ளே இருந்து? என்னடா விஜய், உனக்கு வந்து சோதனையா போச்சு. வயிறு வேற ரொம்ப பசிக்குது. இங்க சாப்பிட்றதுக்கும் எதுவுமே இல்லை. சே, நேரத்துக்கு நான் வீட்டில் இருந்தேன்னா நல்ல சப்பாத்தி குருமான்னு நல்லா சாப்பிட்டுருப்பேன், ஒரு கட்டு கட்டிப்பேன். சரி, அட்லீஸ்ட் வீட்டில் உள்ளதுங்களாவது நம்மளை தேடுதுங்களா? அதுங்களும் தேடலையே. எனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வாத்துக்கு பாரு, இந்த சிவாக்கு இருக்கேன். அவனாவது நம்ம கூட இருக்கிறவன் எங்க போனா ஏது போனான்னு கொஞ்சமா தேடினானா, அவன் பாட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டான் போல. விஜய், இதெல்லாம் உனக்கு தேவையா சொல்லு. இதுதான் ஊர் வம்புக்கு ஆள போகாதுன்னு வீட்டுல உள்ளவங்க சொன்னாங்க. அவங்க பேச்சு நான் கேட்க மாட்டேன். எது நடந்தாலும் நான் தட்டி கேட்பேன்ற மாதிரி பாயும் புளியா போனேன். இப்போ பியூஸ் போன பல்பு மாதிரி உட்காந்துருக்கேன். இது எனக்கு தேவைதான். ஆனா அந்த ராதா பொண்ணுக்கு அண்ணன்னு ஒருத்தர் இருந்துப்பான் போல. எப்பாப்பா, அவன் கண்ணை பாரு, அந்த கண்ணை வச்சு ஊரையே அவன் பார்த்துப்பான் போல இருக்கு. இந்த மாதிரி ஒரு பையனை நான் பார்த்ததே இல்லையே. இந்த பொண்ணுக்கு மட்டும் இப்படி ஒரு அண்ணன் இருக்கான்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த 500 ரூபாத்தால அவன் மூஞ்சிலே விஷயம் அப்பவே அவன் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிருப்பேன். அந்த பொண்ணால இப்படி சாப்பிடாம பசியில புலம்பிட்டு கிடக்க. ஆனா அந்த பொண்ணுக்கு இதை பத்திலாம் என்ன கவலை இருக்க போகுது? அவன் நல்ல சட்டி நிறைய சோறை போட்டு தின்னுட்டு நேரத்துக்கு ஆழ்ந்த தூக்கத்துக்கே போயிருப்பா. போனவன் தனியா போக வேண்டியதானே, அந்த பொண்ணையும் எடுத்துட்டு போயிட்டான். அந்த பொண்ணை இங்க விட்டுட்டு போயிருந்தாவது பேசி எனக்கு கொஞ்சம் டைம் பாஸ் ஆயிருக்கும். அந்த பொண்ணை வேற தரன்னு எடுத்துட்டு போயிட்டு இப்போ அந்த பொண்ணு நிலைமை என்னவோ. நம்ம இப்போ வெளியே போன அண்ணன் ஹால்ல படுத்திருக்கான். அப்போ நம்மளை பார்த்துட்டா எங்க போறேன்னு கேட்டா, ஐயோ திரும்பவும் அண்ணன் நம்ம மேல கோவப்படுவானே. ஆனா ஆனா அவன் பாவம் இல்ல, தண்ணியோட இல்லாம உள்ள என்ன பண்ணுவான்? அண்ணே தூங்கிட்டானான்னு பார்த்துட்டு அவன் தூங்கிட்டா அதுக்கப்புறம் நம்ம போலாம். அந்த பையன் யாரா இருக்கும்? அந்த பையனை பார்த்தா சின்ன பையன் மாதிரிலாம் இல்ல, நல்ல மெச்சூர்டான பையன் மாதிரி தான் இருக்கான். ஆனா ஏன் அந்த பையன் நம்ம ராதா கிட்ட பேசிட்டு இருக்கான்? நம்ம ராதா அப்படி சாச்சா, நம்ம ராதாலாம் அப்படி கிடையாது. எனக்கு அவளை பத்தி நல்லா தெரியும். அவ கனவே நல்லா பிடிச்சி டாக்டர் ஆகணும்ன்றது தான். அந்த பையனை பார்த்தா நல்ல பையன் மாதிரி தான் தெரியுது. ஆனா அவன் ஏன் நம்ம ராதா கிட்ட வந்து பேசணும்? சாச்சா, அந்த பையனால நம்ம ராதாவோட கனவே ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. பசங்க எவ்வளவுதான் நல்ல பசங்களா இருந்தாலும் பொண்ணுங்களை கவுக்கணும்னு நினைச்சிட்டா ஈஸியா 2 வார்த்தை அட்ராக்டிவா பேசி கவுத்துருவானுங்க. பொண்ணுங்களோட லைஃப பத்தியே யோசிக்க மாட்டானுங்க. நம்ம இந்த விஷயத்த அசால்ட்டா விட்டுறக்கூடாது. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அந்த பையனோட டீட்டெயில் எல்லாம் நம்ம கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் நமக்கும் நல்லது, அவனுக்கும் நல்லது. தூங்கிட்டான். இப்போ நம்ம வெளியே போனா அந்த ஹோட்டலோட கதவு திறந்துருக்குமா? இல்ல நம்ம போயிட்டு வேஸ்டா தான் அலைஞ்சிட்டு திரும்பி வரணுமா? அதுக்குள்ள அண்ணன் முழிச்சிட்டா சரி, வேகமா போய் பாப்போம் திறந்திருக்கா என்னன்னு. திறந்திருந்தா உள்ள போய் அவனை திறந்து விட்டுருவான். நான் சாரிண்ணா, சொல்ல மீறி நான் வெளியே போறதுக்கு. நீ தானே சொன்னா ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணா நம்ம அவங்களுக்கு பதிலுக்கு ஹெல்ப் பண்ணி. ஆனா அவன் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணா, நானும் திரும்பி அவனுக்கு ஹெல்ப் பண்ணலானா? அவன் எனக்கு ஹெல்ப் தானே பண்ணா, ஆனா அவன் இப்போ பிரச்சனையில இருக்கிறான். அந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான். அப்போ நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணலானா? சாரி, நான் சொல்ல மீறி போறதுக்கு. சாரிடா ராதம்மா, அண்ணன் உன்னை தெரியாம அடிச்சிட்டேம்மா, மன்னிச்சுக்கோ. அண்ணன் உன்னை இதுவரை அடிச்சதே இல்லைல்ல. அண்ணாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீ வேணும்னா கூட அண்ணனை 2 அடி அடிச்சுக்கோமா. சாரிம்மா. ஐயோ அண்ணா, கடவுளோட நீ என்ன நினைச்சுதான் புலம்பிக்கிட்டு இருக்கா? ஆனா நான் சொல்ல மீறி போக பார்த்தனே. ஐயோ ஐயோ, எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்திருக்கேன். அவன் எனக்கு யாரு? எங்க அண்ணன் சொல்ல மீறி அவனை போய் நான் ஏன் காப்பாத்தணும்? எனக்கு எங்க அண்ணன் தான் முக்கியம். எங்க அண்ணன் சொல்ல மீறி நான் எதுவும் பண்ண மாட்டேன். தெரியாம போ பார்த்து எவ்வளவு பெரிய தப்பு பண்ண பார்த்துட்டேன். சாரிண்ணா, நான் போகல.
என்னடா இது இவ்வளவு நேரம் அந்த ராதா கனவுல வந்து அழகழகா போஸ் கொடுத்தா, நான் நல்லா ரசிச்சு பார்த்தேன். ஆனா இப்ப என்னன்னா கூடவே அவங்க அண்ணன் காரணம் வந்திருக்கான். ஐயோ இவன் மூஞ்செல்லாம் ஒரு நிமிஷம் கூட பார்க்க முடியாது. கண்ணை மூடி தூங்குடா கைப்பில்ல.